ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆர்பி கேமிங். ஸோ சீசன் 51 நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஸோ நீங்கள் ரீஜன் இல்லைனா கிராண்ட் மாஸ்டர் இந்த ரெண்டுத்தில் எது புஷ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாடாக இருந்தாலும் சோலோவாக இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சோலோ, டியோ, ஸ்குவாட் இந்த மூணுத்தில் என்ன ஃபார்மேட் விளாண்டுட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ முதல் முக்கியமான குறிப்பு என்னென்னா, சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10,000 பாயிண்ட்டுக்கு மேலே எப்படியாவது எடுக்க பாருங்கள். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு டைமண்ட் 5ல் 3450 பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் விடும். ஸோ ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற 5 மேப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஸ்குவாடாக விளாட்றீங்கன்னா உங்களோட சேர்த்து உங்கள் ஸ்குவாடும் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் 10% எக்ஸ்ட்ரா ரேங்க் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ எப்பவும் பார்த்தீங்கன்னா சீசன் ஒரு 3:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து நீங்கள் சோலோனா சோலோ, ஸ்குவாட்னா உங்கள் ஸ்குவாடோட தொடர்ந்து மைனஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஏன் ப்ரோ ரேங்க் புஷ் தானே பண்ணிட்டு இருக்கோம், ஏன் திடீர்னு மைனஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரீனாக்காரனை இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாத்துறது கொஞ்சம் ஈஸி மக்களே. ஸோ அதை எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரீனாக்காரன் நீங்கள் 3 மேட்ச் தொடர்ந்து மைனஸ் பண்ணுறதை பார்த்துட்டு பையலுக்கு அவ்வளோ லாட தெரில அப்படின்னு 20x ரேங்க் பாயிண்ட்ஸை வந்து கிஃப்டாக கொடுத்துருவான். ஸோ இது என்ன ப்ரோ செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்து போக போகிற மேட்ச் ஒரு 20+ பண்ணுறீங்கன்னா இது 40+ ஆக்கி தரும். ஸோ அடுத்து 4வது முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அடிச்சிருக்கணும். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் மோட் போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஎஸ்ல மாஸ்டர் அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து போடுற எல்லா பிஆர் மேட்சும் 15% எக்ஸ்ட்ரா ரேங்க் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 5வதா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசன் பார்த்தீங்கன்னா மெடல் போனஸ் அப்படின்னு புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் மொதல் மேட்ச் சில்வர் மெடல் வாங்கியிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும். அதே இது கோல்டு மெடல் அடிச்சிருந்தீங்கன்னா 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த சில்வர் கோல்டுக்கு எக்ஸ்ட்ரா 10-20 தான் கூடுமா ப்ரோ அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரீக் அடிக்க எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்டாக கூட்டிகிட்டு போவோம். எப்படின்னா, சில்வரில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு 10 ஏறுதுன்னா அடுத்த மேட்ச் 20 ஏறும். அதே இது கோல்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் 20 ஏறுச்சுன்னா அடுத்த மேட்ச் 30 ஏறும். ஸோ இந்த போனஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கரீனாக்காரன் சில்வர் மெடலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20 பாயிண்ட்டு, கோல்டு மெடலுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 பாயிண்ட்டு தான் எக்ஸ்ட்ரா போனஸாக கொடுத்துருப்பான். ஸோ இப்போ இந்த மெடலை பற்றி தெரிஞ்சுட்டு எப்படி ப்ரோ இந்த மெடலை கோல்டாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஸ்குவாடாக போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு 3 நேரம் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் டீம்மேட்டை ஹூக் பண்ணி சாவடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவைவ் பண்ணுங்கள். ரிவைவ் பண்ணி முடிச்சோடனே ஹீல் பிஸ்டல் வச்சு ஃபுல்லாக அடிச்சிருங்க. திருப்பி ஹீல் பிஸ்டல் வச்சு ஃபுல்லாக அடித்தோடனே அடுத்த நேடை நாக் பண்ணி வச்சு திருப்பி அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரிவைவ் பண்ணி ஹீல் பிஸ்டல் வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். ஸோ அடுத்து நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு கில்லுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் யாராவது டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வெண்டிங் மிஷின்லையோ இல்லைனா ரிவே ஸ்பாட்லையோ ரிவைவ் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஏறும். நீங்கள் 10 பாயிண்ட்டுக்கு மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சில்வர் மெடல் கிடைக்கும். அதே இது நீங்கள் 12 பாயிண்ட்டுக்கு மேலே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு மெடல் கிடைக்கும். ஸோ மேட்ச்சில் நீங்கள் பூயா அடிச்சிங்கன்னா பூயாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பானுங்க. ஸோ நான் சோலோவாக தான் ப்ரோ இருக்கேன், எனக்குன்னு ஒரு டீம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து நீங்கள் சோலோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறம் ஸோ மேப்பில் நிறைய அர்சனல் இருக்கும். அதை வந்து கீ வச்சு திறக்காமல் காயின்ஸ் வச்சு திறக்க பாருங்கள். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலோலையும் இப்போ ரிவைஸ் ஸ்பாட்லாம் கொண்டு வந்துட்டா நீங்கள் அதை பிடிக்கும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏற தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் சோலோ ரேங்க் புஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வச்சிருக்கிற ரஷ்ஷர் ஸ்கில்லோட சேர்த்து ஏதாவது ஒரு பேசிவ் ஸ்கில்லை வெளியே எடுத்துட்டு மிஷா கேரக்டரை வச்சுக்கோங்க. ஸோ மிஷா கேரக்டர் வச்சுருக்கிறதுனால ஆட்டோ எய்ம்லாம் கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிரைவிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர் சுற்றி ரிவைல் ஸ்பாட்டு, அர்சனல் இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் நிறைய பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது எனிமி நடுசில் குறுக்கால கௌசிக் மாதிரி வந்து அவனை ஏறி மிதிச்சு தள்ளி டக்குன்னு கில் எடுத்து. ஸோ இப்போ நீங்கள் ஸ்குவாடாக இருந்தாலும் சோலோவாக இருந்தாலும் பொசிஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா பொசிஷன் பாயிண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு ஒரு டாப் 5 வரைக்கும் போனதுக்கப்புறம் பூய் அடிக்கலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ எஃபர்ட் போட்டு டாப் 5 வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பூயா அடிச்சிடலாம். ஸோ பூயா அடித்தா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் ஏறும், உங்களுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும். அவ்வளோதான் ப்ரோ. நான் வந்து ஸ்குவாடில் ரேங்க் புஷ் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்குவாடை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் கூடயாவது பேர் போடுங்க. அதாவது உங்கள் சைட்லேருந்து ஒரு ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா, அவங்க சைட்லேருந்து ஒரு ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வந்து பேர் போட்டு விளாடுவாங்க. அப்புறம் உங்கள் சைட்லேருந்து ஒரு ஜோன் சர்வேவும் அவங்க சைட்லேருந்து ஒரு ஜோன் சர்வேவும் போட்டு எல்லா மேட்சும் ப்ளஸ் ஈஸியாக நீங்கள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணலாம்.
அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கில் நல்லா வருதோ அந்த ஸ்கில்லை வச்சு விளாடுங்க மக்களே. மேட்ச்சுக்கு மினிமம் 6 to 10 கில் அடித்தாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவே எடுக்கிறது, டேமேஜ் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஜோன் சர்வைவுக்கு என்ன ஸ்கில் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒலிவியா, மேக்ஸிம், அப்புறம் கடைசியில் சூசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜோன் சர்வைவுக்கு என்ன ப்ரோ லோட் அவுட் வைக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டாக்டிக்கல் மார்க்கெட் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஏன் ப்ரோ டாக்டிக்கல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி யாராவது உங்கள் காரை டேமேஜ் பண்ணிட்டா டக்குன்னு லான்ச் பேடு இல்லைனா மான்ஸ்டர் ட்ரக்கு ஏதாவது எடுத்து போட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் லூட் பாக்ஸ் வேறு இருக்கும். வெறும் 300 டோக்கன் கொடுத்து அதில் லூட் பாக்ஸ் வாங்கி அதில் சூப்பர் மெடி இருக்கும், சூப்பர் மெடி எடுத்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமில் ஒருத்தர்கிட்டையாவது டீம் பூஸ்டர் இருக்கணும் மக்களே. ஸோ டீம் பூஸ்டர்னால நீங்கள் கொஞ்சம் பஃப்லாம் வாங்கி உங்கள் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹேமர் லோட் அவுட் வைக்கிறது உங்களோட சாய்ஸ் தான், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணி விடும். உங்களுக்கு பைசன் பாயிண்ட்டு கூட்டுறதா இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ளை கிரேட்டை வச்சுக்கோங்க மக்களே. மற்றபடி நான் சப்ளை கிரேட்டை வந்து அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை லைட்டை தட்டி விட்டு அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்பி கேமர். நன்றி, வணக்கம்.